வெளிவராத குற்றப்பிரிவுகளில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாமீனில் வெளிவராத குற்றங்களை செய்தவருக்கு எப்படிங்க ஜாமீன் கொடுக்குறீங்க? நீதிமன்றங்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகளில் நீதிமன்ற வழக்குகளை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யுங்கள். எந்தெந்த வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலை பெறுகிறார்களோ அந்த குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து, அந்த விசாரணை அதிகாரிகளை அழைத்து மாநிலம் தழுவிய ஒரு விவாதத்தை வையுங்க. எந்தெந்த காரணங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் காவல்துறைக்கு இடைவெளி, காவல்துறைக்கும் வழக்கறிஞருக்கும் இடைவெளி, இவர்களுக்கும் நீதித்துறைக்குமான இடைவெளி அப்படிங்கிறத நீங்கள் விவரிங்க. சிறுமி ஹாசினி கொலை வழக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. திண்டுக்கல் கலைவாணி கொலை வழக்கு ரொம்ப கொடூரமானது. யாருக்கு பயம் வரும்? ஆகையினால மாண்புமிகு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரியை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குற்ற வழக்கு, ஒரு கொலை வழக்கு நடந்துருச்சுன்னா, ஜாமீனில் வெளிவராத குற்ற வழக்கு நடந்துருச்சுன்னா, சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி வாரம் ஒரு தடவை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்துக்கு போய் சைன் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க போய் அறிக்கை உயர்நீதிமன்றத்தை தான் கொடுக்கணும். ஏன்னா விசாரணை நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்கின்றன, இல்லைன்னா உச்ச நீதிமன்றங்கள் விசாரிக்கின்றன. அங்கு அவர்கள் ஜாமீனில் வெளிவருகிறார்கள்.